வணக்கம் கோயம்புத்தூர். நியூ டெல்லி கிட்ட இருக்கிற குதுப் மினார் மானுமெண்ட். இந்த மானுமெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பில்லர் இருக்கு. அந்த பில்லர் வந்து அயன் பில்லர் ஆஃப் டெல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பில்லர் சுமார் 1500 வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. இந்த பில்லரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த 1500 வருஷமா வெயிலும் மழையும் பட்டிருக்கு, பட் வந்து துருப்பிடிக்கவே கிடையாது. இந்த பில்லர் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, அந்த பில்லரோட இரும்புல இருக்கிற ஹை பாஸ்பரஸ் கண்டென்ட். இதுக்கும் நம்ம ஊருக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஈரோடு கிட்ட சென்னிமலைன்னு ஒரு சின்ன கிராமம். இது இப்பதான் ஒரு கிராமமா இருக்கு. பட் ஒரு 1800 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஒரு ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் டவுன். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இங்க கிடைச்சிட்டு இருந்த ஐரன் ஓர், அதாவது இரும்பு தாது. இரும்பு கிடைச்சனால என்னன்னா இந்த ஏரியால நிறைய இரும்பு பட்டறைகள் இருந்திருக்கு. இரும்பு ப்ராடக்ட்ஸ் இங்க நிறைய பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்குது. ரொமானியர்கள் இங்க வந்து தங்கி வர்த்தகம் பண்ணிருக்காங்க. இங்கத்த இரும்பு பொருட்களை வாங்கி கொண்டு போயிருக்காங்க. இங்கத்த மக்கள் பாத்தீங்கன்னா ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். அப்போ இங்க இருந்த மக்களுக்கு வந்து இரும்பை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அந்த இரும்போட குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ டெல்லியில் இருக்கிற இந்த இரும்பு பில்லரோட இரும்பை வந்து சோர்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம சென்னிமலையில இருந்து தான். 1500 வருஷமா துருப்பிடிக்காம அந்த பில்லர் அங்கேயே இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான் சென்னிமலையிலிருந்து சோர்ஸ் பண்ண இரும்பு. சென்னிமலை மக்களோட ஸ்கில்ஸ், அவங்களோட நாலேஜ் அபவுட் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.